வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் மற்றும் இந்த வாரம் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு மணி நேர சார்ட். எப்போதுமே நம்ம திங்கக்கிழமை வீக்லி வீடியோ அனாலிசிஸ்க்கு ஒரு மணி நேர சார்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக்கும் இங்கே ஒவ்வொரு மணி நேரத்தை குறிக்குது. போன வாரம் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இந்த 266 அப்படின்ற இடத்துல முழு கவனத்தை செலுத்தியிருந்தோம். இந்த 266 ஒரு முக்கியமான இடமா இருக்கிற காரணத்தினால இந்த 266க்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா மார்க்கெட் ஓரளவு மேலே போகிறதுக்கு வாய்ப்புண்டு. அப்படி மேலே போயிடுச்சு அப்படின்னா 272 மற்றும் 276 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் உண்டுன்னு எதிர்பார்த்துருந்தோம். குறிப்பாக 276 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதை தொட்டுட்டு மறுபடியும் ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு அப்படின்றத போன வாரம் வெள்ளிக்கிழமை வீடியோ அனாலிசிஸில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். சரி, ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்தது பார்ப்போம். இதுதான் போன வாரம் திங்கக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 266 மறுபடியும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்து மார்க்கெட்டு கீழே தள்ளியிருக்கு. அதுக்கப்புறமா இந்த 262லேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மறுபடியும் 266 அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கியமான ஜோனை போய் தொட்டுட்டு மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. பல முறை பார்த்திங்கன்னா தொடர்ந்து தோல்வியும் வெற்றியும் இந்த 266க்கு உள்ளேயும் வெளியும் நடந்துகிட்டே இருந்துச்சு. அந்த சமயத்தில் நம்ம குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல் அற்புதமாக நமக்கு உதவி செஞ்சது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. தொடர்ந்து இந்த 266 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஆனால் தொடர்ந்து மார்க்கெட்டோட லோ மட்டும் அதிகரிச்சுட்டே வந்தது. கடைசியாக 266 தெளிவாக பிரேக் பண்ணப்போ மார்க்கெட் 272 மற்றும் நம்ம எதிர்பார்த்த 276 ஜோன் வரைக்கும் மேலே போயிட்டு மறுபடியும் ட்ராப் ஆகி ஓரளவு இந்த 272 மறுபடியும் சப்போர்ட் கொடுக்காம இந்த இடம் திருப்பி ரெசிஸ்டன்ஸாக மாறி கடைசி 270-50 ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் போன வாரம் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். ரொம்ப தெளிவாக நம்ம முன்னாடியே இந்த 266 அப்படின்ற இடத்த ரொம்ப கரெக்டாக ஜட்ஜ் பண்ணியிருந்தோம். ஒரு முக்கியமான ஜோனாக இருக்குன்ற காரணத்தினால அதனால் நமக்கு ஒரு பெரிய லாபம் தந்த வாரமாக போன வாரம் அமைஞ்சிருந்தது. சரி, இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் வரைஞ்சிருக்கோம், அதை பற்றி பார்த்துருவோம். மார்ச் 25 கிரியேட் ஆன லோ மற்றும் மார்ச் 26 கிரியேட் ஆன லோ ரெண்டுத்தையும் வச்சு ஒரு அப் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கிறோம். ஏன்னா மார்க்கெட் மிகப்பெரிய சரிவுக்கு அப்புறமா ஓரளவு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். அதனால் இந்த பவுன்ஸ் பேக் கொடுத்தது ஒரு அப் ட்ரெண்டுக்கு சாதகமானதா இல்லை ஒரு ப்ராஃபிட் புக்கிங், அதாவது மார்க்கெட் ரொம்ப சரிவை சந்தித்ததுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லாபத்தை புக் பண்ணுற சமயத்தில் மார்க்கெட் ஓரளவு மேலே போகும். அந்த காரணத்தினாலேயே அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம அப் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கிறோம். அப்படி ஒரு அப் ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துலேருந்து கனெக்ட் பண்ணி இந்த லைன் பார்த்திங்களா, இதுதான் ஒரு அப் ட்ரெண்ட் லைன். அதாவது இப்போ மார்க்கெட் க்ரியேட் ஆன இந்த ட்ரெண்ட் இப்போ இங்கேருந்து மார்க்கெட் கிளம்புனது ஒரு அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளேயே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் சடனாக அதோட ஆங்கிள் மாற்றி மேலே போன காரணத்தினால இந்த லோவை இந்த 26 க்ரியேட் பண்ண லோவையும் 27 க்ரியேட் பண்ண லோ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி இன்னொரு அப் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கிறோம். ஸோ இந்த ட்ரெண்டுக்கு சாதகமாக மார்க்கெட் போகுதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயமான டவுன் ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிருக்கோம். ஏன்னா மார்க்கெட் ஒரு பெரிய சரிவுக்கு அப்புறம் பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கனால ட்ரெண்டை பற்றி நம்ம முதல் ப்ரிஃபரன்ஸ் ட்ரெண்டுக்கு தான் கொடுப்போம். அதனால் ட்ரெண்டில் கொஞ்சம் லாங் டேர்ம் வியூவில் பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்கு. ஏன்னா மார்க்கெட் 276க்கு மேலே நிற்காமல் கீழே வந்திருக்கு. அந்த காரணத்தினால மார்க்கெட்டோட டவுன் ட்ரெண்ட் லைனை வரைகிறதுக்காக இந்த ஹை மார்ச் 28 கிரியேட் ஆன ஹை மற்றும் மார்ச் 10 கிரியேட் ஆன ஹை, இந்த ரெண்டு ஹையும் ஜாயின் பண்ணி ஒரு டவுன் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கிறோம். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ மார்க்கெட் உண்மையாகவே அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு ட்ரெண்ட் லைன்ஸ்லேயும் சப்போர்ட் எடுத்து இந்த டவுன் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி உடச்சி மார்க்கெட் 276 பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஜோனான 282 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புண்டு. ஏன் 282 சொல்கிறேன்னா, இந்த இடத்துல நிறைய தடவை பார்த்திங்கன்னா இந்த 282-86 அப்படின்ற இடம் ரொம்ப முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இந்த இடத்துல இருந்தது. ப்ரைஸ் ஓரளவு சரிவை எப்போன்னா மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா இந்த 276 அப்படின்ற இடத்துல பல முறை சப்போர்ட் எடுத்துகிட்டே இருந்திருக்கு. எப்போ இந்த 276 பிரேக் பண்ணிச்சோ அப்போ தான் மார்க்கெட் முழுமையாக அடுத்த ஜோனுக்கு கீழே விழுந்தது நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்.
ஆனால் அதுக்கு நடுவில் இருந்த முக்கியமான இடம்லாம் 282, 86 இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தடவை மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. அதனால் இந்த வாரம் ட்ரெண்ட் மறுபடியும் மேலே போயிடுச்சு அப்படின்னா 82 வரைக்கும் போகிறதுக்கு 282 இல்லை அதுக்கு பக்கமாக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மார்க்கெட்டோடைய கீழே இருக்கிற சப்போர்ட் ஜோன் 266 இந்த சப்போர்ட்டை அடிப்படையாக வச்சு தான் ப்ரைஸ் ஒரு தடவை மேலே போயிருக்கு. இது ஒன்றும் புதுசு கிடையாது, ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. மார்ச் 14 இந்த 266 சப்போர்ட்டாக வச்சு மார்க்கெட் மேலே போய் 276 தொட்டு இருக்குது. அதிலேருந்து தொடர்ந்து சரிவை சந்தித்து மார்க்கெட்டோட லோவான 260 பக்கமாக வந்திருக்கு. அதனால் இந்த இடத்தையும் நம்ம அவ்வளோ சுலபமாக எடுத்துக்க முடியாது. இதே இது இந்த 272 தொட்டுட்டு ப்ரைஸ் க்ளோசிங் வந்து 76க்கு மேலே இருந்திருந்தது அப்படின்னா நம்ம உறுதியாக சொல்லியிருக்கலாம் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்ட்டு. இன்னும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதோடைய ரிவர்சலை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மார்க்கெட்டில் இந்த ட்ரெண்ட் லைன்லாம் வரைஞ்சிருக்கிறோம். 266, 72 முக்கியமாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியதில் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த 72க்கு மேலே ப்ரைஸ் போகுதா இல்லையா அப்படின்ட்டு. ஏன் இந்த 72 ரொம்ப பர்டிகுலராக சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல உன்னிப்பாக நோட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் இந்த 66லேருந்து 76 போயிட்டு ட்ராப் ஆகிற சமயத்தில் இந்த இடத்துல 72ல் சப்போர்ட் எடுக்க முயற்சி செஞ்சுருக்கு. அது பலன் கொடுக்காத காரணத்தினால கீழே ட்ராப் ஆகிருக்கு. அந்த அடிப்படையில் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 272 மறுபடியும் ரெசிஸ்டன்ஸாக மாதிரி ப்ரைஸை கீழே தள்ள முயற்சி செய்யுது. அதனால் 272ல் மார்க்கெட் மேலே போகுதான்னு பாருங்கள். அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா இந்த 2 ட்ரெண்ட் லைனுக்கும் சாதகமாக மார்க்கெட் இருக்கணும். கொஞ்சம் கஷ்டமான இடம் தான் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இது. இன்றைக்கி மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஓப்பனிங்கும் மார்க்கெட்டில் 270க்கு கீழே ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. 269, 268 பக்கமாகவோ ஓப்பன் ஆகிறது மாதிரி இருக்குது. அதனால் என்ன, இன்றைக்கி மார்க்கெட் திங்கக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங் முன்னாடி வாரம் க்ளோசிங்கை விட கீழே ஓப்பன் ஆகிறது. மறுபடியும் அது பையர்ஸுக்கு சாதகமான நியூஸ் கிடையாது, செல்லர்ஸுக்கு சாதகமான நியூஸ் தான். அதனால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய இடம் இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் மற்றும் 266. மறுபடியும் மார்க்கெட் 266 பிரேக் பண்ணி கீழே விழுந்தது அப்படின்னா சரிவை சந்தித்து 257 மற்றும் 52, 56 ஜோனுக்கு போக முயற்சி செஞ்சிடும். கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் கொஞ்சம் கஷ்டமான இடத்துல தாராளமாக நம்ம குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூலை பாருங்கள். அது கண்டிப்பாக உங்களை கரெக்டான டைரெக்ஷனில் வச்சுருக்கோம் அப்படின்றதுல எந்த சந்தேகமே கிடையாது. சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.